திருத்துறைப்பூண்டி அருகே தொடர் கனமழை காரணமாக 10,000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இப்போ விவசாயிகளுக்கு இதனால ஏற்பட்டுள்ள இழப்பு என்ன, பாதிப்புகள் என்ன? காயத்ரி, கண்டிப்பாக இந்த டிட்வா புயலின் காரணமாக கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கடந்த 36 மணி நேரம் இடைவிடாமல் பெய்து வந்த கனமழையால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்திருந்தார்கள். இன்று காலை முதல் சரியாக 10 மணி வரை மழை இல்லாத நிலையில தற்பொழுது கடந்த 1 மணி நேரமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் மழை என்பது பெய்ய தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த பாதிப்படைந்திருக்கிறார்கள். குறிப்பாக திருத்துறைப்பூண்டி அருகே கொக்கலாடி, பாமணி, அத்திமடை, வேலூர், மாராச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி இளம் நெல் பயிர்கள் 10,000 ஏக்கர் முற்றிலுமாக மழை நீர்ல மூழ்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் நேரடியா பார்க்கிறோம். அங்கு உள்ள இடங்கள் எல்லாமே விளைநிலங்கள், அது கடல் போல் காட்சியளிக்கிறது. ஒரு விவசாயி அந்த வயலில் இறங்கி அவருடைய முழங்கால் அளவு தாண்டியும் அவருடைய வயிற்று அளவுக்கு நிற்கிறார். அந்த இடத்துல தான் அந்த பயிர்கள் எடுத்து காண்பிக்கிறார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது இந்த பயிர்கள் முற்றிலுமாக அழுகி வருகிறது. இதற்கு அப்பால் அந்த பயிர்களை காப்பாற்ற முடியும் என்றால் முடியவே முடியாது என அந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். மழை நீரை உடனடியாக வடிவமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. என்ன காரணம் என்றால் வடிகால் வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்படாதது இதற்கு முக்கியமான காரணம். ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் பொழுது அந்த வடிகால் வாய்க்கால் தூர்வாராத காரணத்தினால் மழை நீரை வடிவமைக்க முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. ஒரு ஏக்கருக்கு இதுவரை சுமார் 10,000 15,000 ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறோம். இந்த தொகையை எடுக்கக்கூட முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. கடனை வாங்கிதான் இந்த பயிர்களை நாங்கள் பயிரிட்டோம். ஆனால் தற்பொழுது பெய்யக்கூடிய மழை ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் எங்களை கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதிகாரிகளை அனுப்பி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். வருங்காலங்களில் அந்த வடிகால் வாய்க்கால்களை முழுமையாக தூர்வாரி தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி ராஜசேகர்.